நாட்டு மக்கள் நலவர் வாழ வேண்டும் நலவர் வாழ்ந்தால் நாமளும் மறுபடியும் கொண்டாடப்படுவோம். நாட்டு எங்களோ விவசாய பெருமக்கள் இந்த விவசாயி அத்தனை பேருமே சேர்த்தல் வச்சாத்தான் சோதனை என்ன செய்வது. ஏன் இருக்குது மூலியனால் முதல் குருவினால் முதல் காய் விஷமாவே கார் ஒரு காய் எடுத்து உத்தரத்து விட்டாலே இந்த மூன்று மூர்த்தி மனித சரித்திரம் சொல்வார்கள். எல்லாம் மணி விட்டாங்க. இந்த உலகத்தில் பிரவேசிப்பதற்காக உலகத்தில் மனிதன் வாழணும்னா முதல்ல பணம் இருக்கணும். பணம் இருந்தாத்த உலகத்தில் மனிதன் வாழ முடியும். உலகத்தில் மனிதன் மதிப்பேன் இல்லைன்னா கட்டணம் முன்னாடி மதிப்பாங்க மதிக்க மாட்டேன். காரணம் என்ன? காலையில கொண்ட சம்பளத்தை கொடுத்தாங்க நாங்க அப்படி சாப்பிடுறது இல்லைங்க. அது மட்டும் இல்ல கோவில பின்னாடி வச்சு உண்மையை முன்னாடி வச்ச காரணம் என்ன? பணத்தை முன்னிலைப்பதற்காக சில மாநில பிறந்த சிறுவடல பெற்ற பிறந்தார் கண்ணதாசன் பிறந்து என் உலகத்தில் பல காரியங்களை ஏற்படுத்திருக்கின்றார். அந்த அடிப்படையோடு பணம் தான் உலகத்துக்கு முக்கியத்துவம் என்பதற்காக நீங்க மட்டும் வகையிலே
பார்க்கிற மக்கள் ரசிக்க வேணும். பாரம்பரிய பாடல்கள் சோறு எவ்வளவு வச்சிருக்கலாம், ஆனா சோத்து உப்பு இருக்கணும். உப்பு இருந்தாதான் உப்புல பண்ண உப்பு எழுந்தாங்க, உப்பு இருந்தாதான் அவங்க சுவைக்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த இடத்தை பார்த்த மாத்திரத்தில் பெருமை சேர்ப்பதற்காக, இந்த இடத்தை மீண்டும் வெளிக்கு வெளிப்பதற்காக உலகத்தில் இத்தனை பழமை உண்டு, புதுமை உண்டு. இன்னைக்கு பாட்டு எழுதுறாங்க, அன்னைக்கு பாட்டு எழுதுறாங்க. ஆதரப்பட்டியை சேர்ந்த சந்திரா வாசுதேவன் இவர்கள் சார்பாக இவர்கள் மேலேயே கேபிஏ காலித்தான் எடுத்துக் கொண்டிருக்கும் நாரதன் எடுத்துக் கொண்டிருக்கும் கேபிஏ காலித்து மைத்துரரை பாராட்டி வைத்துள்ளதே ஓ வேற நாரதரை கிடைக்கிறாங்க. காசு வேணாம் பாடல் ஒன்று கேட்டு அருமை வைக்கிறார். கேபிஏ காலித்து அவர்களுக்காக ரூபாய் 101 பரிசாக கௌரவப்பட்டுள்ளார். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைச்சு வந்து இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதனு மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைச்சு வந்து இறைவன் நினைப்பதுண்டு
பாட்டு பேசுவது போல ரசிச்சாத்தான் பாடுறதுக்கு ஏதா இருக்காங்க. இருக்கிற உங்களுக்கு நாடகம் பார்த்தீங்கன்னா புரிச்சுங்க. நாடகம் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகுது? நீங்க தான் மரம் பார்க்கிற மாதிரி இப்படி இருப்போம். பாத்திரத்திலே காவிரி நாட்கள் நன்மை பழக்க வேண்டும். அந்த அடிப்படையோடு இந்த இடத்துல கழகத்தில் வழி பெறுகிறதா என்பதை சற்று உற்று நோக்கி பார்ப்போமே. சரியான ஓசை கூவமல் கூவங்களாக கோயிலமானி சரியான ஓசைப்பா. இந்த மாதிரி ஓசைகளை மக்கள வாழ்நாள் போது கேட்டது இல்லையா? மீண்டும் ஒருவரை கேட்குமா? ஆனா ஊருக்கு கிடைச்சிருக்க மறுமுறை இந்த காலத்தை இப்படிப்பட்ட காலத்தை வர்ணித்து ஆக வேண்டிய நாள் மாணவர்கள் கிடையாதோ